என்ன கேட்டேன்னா, இலவச அறிவிப்புகள்னு தேர்தல் வாக்குறுதிகள்ல எப்போ ஆமா. குடுக்க ஆரம்பிச்சாங்க? இல்ல அது வந்து 1967ல வந்து ரூபாய்க்கு ஒரு படி, படிப்படி லட்சியம் 3 படி அப்படின்னு சொன்னது வந்து அதுதான் முதல்ல ஆரம்பம். அது ஸ்டார்ட். அப்போது வந்து யாரு குடுக்க ஆரம்பிச்சாங்க? அண்ணா அவர்கள் இருக்கும்போதே அந்த அறிவிப்பை முதல்ல வெளியிட்டது ரூபாய்க்கு ஒரு படி, நாம 3 படி லட்சியம், ஒரு படி நிச்சயம் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் கோவைக்கும் சென்னைக்கும் ஒரு 6 மாத காலம் தான் அவரால் ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போட முடிந்தது. அதிலேயே 47 கோடி ரூபாய் லாஸ். உடனே அண்ணா என்ன பண்ணாரு, அப்ப இதுக்கு மேல என்னால முடியாதுப்பான்ட்டு பின்வாங்கி விட்டார். அதுல துவங்கியதுதான். அதற்கப்புறம் வந்து நீங்க இவங்க இப்ப போடுவதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு தேவையான அத்தியாவசியத்தை இப்ப காலை உணவு திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இலவச திட்டங்கள் அறிவிப்புகள்லாம் வரலையா? வந்தது, நிறைய வந்திருக்கு. இல்ல அதான் கேட்கிறேன். தேர்தல் நேரங்கள்ல இல்ல வந்து எம்ஜிஆர் காலத்தில் கூட பெரிய அளவுல எல்லாம் இலவசம் கொடுக்கல. ம். மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் என்று பெயர் இல்ல மாற்றி சார் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாரு இல்ல, தவிர நான் என்ன கேட்கிறேன்னா சார், அதெல்லாமே ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு செய்யக்கூடியது. ஆமா. நான் தேர்தல் அது அறிக்கையில அது குடுக்கக்கூடிய முதல்ல அறிவிச்சது வந்து டிவி கொடுத்ததுதான். கலைஞர் அவர்கள் ஆட்சியில எல்லோருக்கும் டிவி இலவசம் என்று அறிவித்தது அதுதான் ஆரம்ப கட்டம். அப்புறம் ஒவ்வொன்னா வந்து அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து நான் அதை மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன் அப்படின்னு வரிசையா அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருந்தது. சிலவற்றை நிறைவேற்றினார்கள். தாலிக்கு தங்கம் என்பது இதெல்லாம் வந்து அறிவிப்புகள் நிறைய வந்தது. அப்ப ஸ்கூட்டர்ல வந்து சரி, இப்போ இந்த ஆனா வந்து அது இலவச தொடர்ந்து அந்த திட்டங்கள் செயலாக்கப்படவில்லை. சும்மா ஒரு 6 மாதம் ஒரு 10,000 பேருக்கு 20,000 பேருக்கு கொடுக்கிறது, மறுபடியும் அந்த திட்டம் வந்து அதோடு நின்று போயிடும். அது தொடர்ந்து இந்த 20 ஆண்டு காலமும் 25 ஆண்டு காலமாக அந்த ஆட்சி, அதே அதிமுக ஆட்சியே வந்தாலும் அதை செயல்படுத்துவதும் இல்லை. திமுக ஆட்சியில் கொடுக்கிற திட்டங்களையும் தொடர்ந்து திட்டங்கள் நிறைவேற்றுவதில்லை. ஆனால் இப்பொழுது பாத்தீங்கன்னா இப்ப ஏன் அதிகபட்சமாக 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை என்று பெண்களுக்கு கொடுக்குறாங்க ஐயா. நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதே 1000 ரூபாய் தொடரும் என்று எடப்பாடி சொல்லி இருந்தா நான் வரவேற்றிருப்பேன். அதை விட்டுட்டு அவங்க 1000 ரூபாய், அவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும் போது 1000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? இவரு எந்த வகையில் கொடுக்க முடியும்? என்ன வருமானம் இருக்குதுன்னு கேட்டவர் தான் எடப்பாடி. ம். ஆனால் இன்னைக்கு அவரே என்ன பண்றாரு, 1000 இல்ல நான் 2000 கொடுப்பேங்கிறாரு. இலவச பஸ்ன்னு சொன்னா, மகளிருக்கு இலவச பஸ்ன்னு சொன்னா மகளிருக்கு என்னங்க, நான் ஆடவருக்கும் வந்து நான் இலவச பஸ்ங்கிறாரு. அதாவது சும்மா ஒரு போட்டி போட்டு, என்ன நம்ம வீட்டுல இருந்தா கொண்டாந்து கொடுக்க போறோம், ஒண்ணு மக்கள்கிட்ட வரியை போட்டு வாங்கி தான் கொடுக்கணும், இல்லைன்னா கடன் வாங்கி உலக வங்கியில கடன் வாங்கி தான் கொடுக்கணும். அதனால அலட்சியமாக அவர்கள் இன்றைக்கு இலவசங்களை அறிவிப்பது வந்து வரவேற்கத்தக்கதல்ல.